வணக்கம். நம்ம மீந்து போன சாதத்தை வச்சு எக்கு பொட்டேட்டோ எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, 5 மிளகு, 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிதம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வர நல்லா வதக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுவோம். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கணும். புதினா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். தனி மிளகாய் பொடி. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இந்த அளவு சாதம் மீந்து இருக்குது. நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸில். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம். அதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடில் ஒதுக்கிட்டு இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த 4 முட்டையை ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்குவோம். இதை நல்லா வதக்குவோம். முட்டையை மட்டும் நல்லா தனியாக பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை வைக்கி தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த நேரம் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுவோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சாதத்தை இதோட சேர்த்து கலருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிட்டோம்னா நமக்கு இதை வந்து எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எக் ரைஸ்ன்னு சொல்லலாம், இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். இனிமேல் சாதம் மீந்து போச்சுன்னு கவலை வேணாம். இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தா சீக்கிரமே காலி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.